ஈபிகோ 300 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. Hello, hi guys, welcome to NWT and Reaction channel. No, good, bad, ugly world, mame. ஸோ ஃபைனலாக வந்து இப்போ கொஞ்சத்துக்கு முதத்தா வந்து நம்மளோட குட் பேட் அக்லிட வந்து டீசர் கட்டை வந்து அவுட் பண்ணியிருக்காங்க. எஸ் ஆம் ஸோ எக்ஸைட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் இதுக்கு முன்னுக்கு வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும். அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு நான் அப்படி ஒரு வெயிட்டிங்காக இருந்தேன், எப்படா தர போறீங்க அப்படின்ற மாதிரிக்க. த ஃபைனலாக த அதிக் ரவிச்சந்திரன் வந்து ஜிவி பிரகாஷ் கம்போஸ்ட்ல வர அந்த மூவி தலை ஏப்ரல் 10th தலை வேற மாதிரி சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அந்த வெயிட்டிங், அந்த ஈகலி வெயிட் பண்ணிக்கிட்டே இன்னொங்களா இப்படி இருக்க போகுது அப்படின்ற மாதிரிக்க வந்து நான் அப்படி இருக்கு. ஸோ போட்டு நான் நினைக்கிறேன் ஒரு 20 or 30 minutes தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரீசர் கட்ட. ஸோ வாங்க சுட குட் பேட் அக்லி டீசரை போயிட்டு பார்த்துட்டு என்ன மாதிரி இருக்க போகுது, எப்படி இருக்க போகுது, எப்படி வெட்டிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிக்க வாங்க போயிட்டு பார்ப்போம். லெட்ஸ் கோ. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுவோம். 3, 2, 1 எக்ஸைட்டிங் உச்ச கட்டத்துக்கு போக போறோம். போயிடு பார்ப்போம். ப்ளீஸ் ஓய்யோ டட்டுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரெட் டிராகன் மாஃபியா. ஓய்யோ டேய் நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்மள பேட் ஆக்குது. காட்டுறேன். வாழ்க்கையில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ சில சமயங்கள் அதெல்லாம் பண்ணணும் பேபி. வாழ்க்கையில எதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணணும் பேபி. போடு போடு. My darlings, missed you all. Oh yes, you all have missed. சதறு தேங்கா. ஐயோ என்னடா சொல்றது. பீக்ட உச்சகட்டத்துல இருக்கே. எனக்கு வந்து இன்னொரு கால பாக்காட்டி வந்து மன திருப்தியே இருக்காது. ஸோ அதை முடிச்சனா இருக்க மாட்டேன். ஏன்னு சொன்னா அட்டி என்னம்மா கொடுத்து வச்சிருக்காரு. விண்டேஜா வந்து அதுக்கப்புறம் டயலாக் என்னது, பஞ்ச் என்னது, ஸ்கிரீன் பிளே என்னது, வியூ என்னது, கலரிங் என்னது, பிஜிஎம் என்னது, ஏகேட ஸ்டைல் என்னது, வெயிட்டிங் ஃபார் த மிஸ்ஸிங் யூ அந்த மாதிரி அந்த பஞ்ச் என்னது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்து யூயோ என்னமா பண்ணி வச்சிருக்காரு. அதிக் ரவிச்சந்திரன் சொன்னாரு, நான் எப்பவே சொன்னாரு, நான் வந்து தாலா ஃபேனுக்கு கொடுக்குற மாதிரி கொடுப்பேன், நீங்க வந்து பாருங்க தேட்டர் அல்லு அப்படின்ற மாதிரிக்க. சான்ஸே இல்லை. செய்ய. ஸோ இன்னொருக்கா போயிட்டு பார்க்க போறேன். ஸோ வாங்க போயிட்டு பார்ப்போம். ஸோ 3, 2, 1 எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஐயோ வேற லெவல்ல என்ன பிளாஸ்டிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த மூமெண்ட் வந்து ஹி வாஸ் என்டர்ட் அப்படின்ற நேரம் வந்து அந்த ஸ்கிரீன்ல வந்து பிளாஸ்டிங். ஸோ தியேட்டர்ல வந்து இதை வந்து டீசர் கட் மாதிரிடா கொடுத்துருக்கீங்க. எம்மா என்ன செய்ய.
ஸோ ஒன் மோ ஸோ மாவேடி பார்த்துருவா. 3, 2, 1 லெட்ஸ் கோ. ஊய்யா ஏகே ஒரு ரெட் டிராகன். ஏகே ஒரு ரெட் டிராகன். ஏகே அவன் மூச்சிலேயே முடிச்சிருவான். ஓ ஓடு ஜிவி. நாம எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் ஓடு இந்த இந்த உலகம் நம்மள பேட் ஆக்குது. மாலை என்ன அடி செய்க. ஓ டிராஃப்ட் இது இது காட்டுறேன். இது 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 வாழ்க்கையில என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ சில சமயங்கள் அதெல்லாம் பண்ணணும் பேபி. ஏய் ஓ ஓ இது 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 செய்ய அம்மா சாமி. ஏய் அந்த ஓ பிளாஸ்டிங் இது வந்து ஏய் கடைசி அது நல்லா இருந்துச்சு. மை டார்லிங்ஸ் மிஸ்ட் யூ ஆல். ஓ ஓ ஓ மை டார்லிங் மிஸ் யூ ஆல் அப்படின்ற மாதிரிக்க அந்த கேப்சர்ல இருந்து தரமான அடி. எஸ் தலைய ஒரு மாசா கிளாஸா பிளாஸ்டா ரெட் டிராகன் நான் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏகே ரெட் டிராகன் அப்படின்ற நேரம் ஆப்வியஸ்லி அந்த கதை அந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து எங்களுக்கு வந்து ஓரளவு கேங்ஸ்டர் மாதிரி தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தட் அந்த 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 விஷயம் எனக்கு தெரியும். ஆப்வியஸ்லி வந்து அந்த போஸ்டரை போட்ட கைக்கு நம்ம வந்து ஒரு ஒரு ஐடியா வந்துருச்சு இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி. பட் இப்படி நம்ம எதிர்பார்க்கலையே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்க்ரீன் பை ஸ்க்ரீனா போனோம் அப்படின்னு சொன்னா இதுல வந்து இந்த ஸ்டார்டிங்கே வந்து அவளோட அந்த டேட்டூ அப்படின்ற மாதிரி அந்த கலர்ஸை பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும். ஸோ கலர் மிக்சிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் அதுல. ஸோ அந்த போஸ்டரை நம்ம பார்க்கும்போது அந்த போஸ்டர்ல வந்து செவரல் கலர்ஸ் அப்படின்ற மாதிரி மிக்ஸ் அதுல ஃபுல்லாவே டேட்டூ தான் இருக்கும். அதோட டிராகன் தான் கூட இருக்கும். ஸோ டிராகனுக்கு வந்து அவங்க வந்து சைனீஸ் வந்து அந்த இதுல வந்து ஒரு கலர்ஸ்ல அடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அதுல இருந்து இங்க வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரம் தேர் ஆன்வர்ட்ஸ் அப்படியே வந்து பீக் இந்த பாருங்க அந்த இதோட ஸ்டார்ட் ஆகுறதோட அந்த ஒரு ஸ்வாட் அப்படின்ற மாதிரி மாஃபியாஸ் நிறைய நம்ம வந்து இங்கிலீஷ் சைனீஸ் மூவி மாஃபியாவை பார்க்கும்போது அவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து யூஸ் பண்றது வந்து ஒரு குங்ஃபு பர்சனாக யாருனாலும் வந்து ஸ்வாட் அவங்க தான் வந்து வெப்பன்ல தான் வந்து ரொம்ப அவர் ஒரு பெரிய கிங்கா இருக்கட்டும் மாஸ்டர் இருக்கும் அந்த ஸ்வாட் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு இதா இருக்கும். ஸோ அந்த மாதிரிக்கே வந்து கொண்டாந்து கொடுத்து இதுல அவங்க கொடுக்குறாங்க. ரெட் டிராகன்னா யாரா மூச்சிலே முடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரிக்கு அந்த ஒரு விஷயம் வந்து நெக்ஸ்ட் லைன் வரும்போது பீக் பீக் அது அந்த அந்த அதை வச்சுதான் ஒண்ணு எப்படி போகுதுன்னு தெரியல. அதை வச்சுதான் ஏகே கொல்ல போறாங்களா இல்லாட்டி அது வந்து ஏகே கை வந்திருக்குதா அப்படின்ற மாதிரி என்ன மாதிரி கொடுக்க போறான்னு தெரியல. ஐயோ அவன் போட்ட ரூல்ஸ் அவனே பிரேக் பண்ணிட்டு வந்திருக்கானா. ஓ ஓ இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா வந்து சலார். ஸோ சலார்ல வந்து அந்த அந்த கடைசி சீன்ல அப்படி வரும்போது அவனோட போட்ட ரூல்ஸே வந்து அவனே உடைச்சிருக்கானா அப்படின்ற மாதிரிக்கே வந்து ஒரு பொங்கமான ஒரு அந்த வேர்டு ஒரு எனக்கு இது கேட்ட கைக்கு அந்த வேர்டு தான் அது ஞாபகம் வந்துருச்சு. ஸோ ஏகே ஃபேன்ஸ்க்கு வந்து அளிக்காதீங்க ஏன்னா தெரியும். ஸோ இந்த வேர்டை நான் அந்த என்ன சொல்றது அந்த வேர்டை கேட்ட கைக்கே வந்து எனக்கு வந்து ஓகே இது அப்படியா அந்த இப்பதான் முதல்ல கேட்கும் போது இல்லை இப்ப அந்த லைனா வந்து ஓகே பேஷண்டா கேட்போம் அப்படின்ற இருக்கும்போது எனக்கு வந்து இருக்குது. அதாவது வந்து ஒரு கேங்ஸ்டர். ஸோ அப்படின்ற நேரம் கேங்ஸ்டருக்கான ஒரு ரூல் இருக்கும். அந்த ரூலோ சம்திங் வந்து அவங்க வந்து போட்டிருக்கதே வந்து பிரேக் பண்ணிட்டு வாராருன்னா அவர் என்ன வெறி கொண்ட வேங்கையா வரப்போறாரு அப்படின்ற மாதிரிக்க வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்றாங்க. அஃப்கோர்ஸ் வந்து ஒரு பிரேக்கர் ரூல் பண்ணிட்டு ஒரு கேங்ஸ்டர் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போறாரு அப்படின்னு சொன்னா அதுல விபரீதம் அப்படின்றது வந்து லிமிட்லெஸ் அப்படின்ற மாதிரி இருக்க போது அதுதான் வந்து எல்லாம் தெரிக்குது.
உச்சிலேயே முடிச்சிருவான். ஏ ஏதோ இந்த பிஜிஎம் அல்டிமேட், இந்த பிஜிஎம் வந்து தர அடி வேற லெவல்ல இருந்துச்சு. இந்த பிஜிஎம் K63 எவ்வளவுதான் குட்டா இருந்தாலும் இந்த பாருங்க. ஐயோ இத பார்க்கும்போது தேங்க்யூ ஆதிக் ரவிச்சந்திரன். ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை வந்து எங்களுக்கு வந்து ஆஃப்டர் லாங் டைமுக்கு பிறகு இந்த ஒரு ப்ரெசன்ஸை வந்து எங்களுக்கு தந்ததுக்கு ஸோ ஆல் AK ஃபேன்ஸாக நம்ம வந்து தேங்க்ஸ் லாட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்க்ரீன் இது போதுமாடா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து என்னத்தான் குட்டா இருந்தாலும் பேட், இந்த உலகம் நம்மள பேட் ஆக்குது. அதுனா சரி. செம்ம பஞ்ச், செம்ம டயலாக். இது ஆறேண்டா இருடா அப்படின்ற மாதிரி. இதுல அந்த ஸ்கிரீனை பார்க்கும்போது பாருங்க, அந்த கலரை பேக்ரவுண்ட் வந்து டார்க் ரெட் மெரூன், அந்த ரெட் அந்த இதுல இருக்குது. கலர் வந்து அந்த கிரீன் கலர், அந்த சைனீஸ் அந்த இது மாதிரி டிராகன் போடுறது அப்படின்ற மாதிரி. அதோட சேர்ந்து எப்படி ஒரு கிளியர் லைட் ஒரு வைட் ஆங்கிள் ஒரு வியூல வந்து கொண்டு வந்து இப்படி கொண்டாந்து வச்சுட்டு காட்டுற நேரம் எப்படி ஒரு கிளாஸ் ஆன ஒரு சினிமாட்டிக் மூவ்னு பாருங்க. இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஸ்கிரீனை பாருங்க, வேற லெவல்ல கிளியரா அந்த ஃபோக்கஸ் எப்படி இருக்க போகுது, அந்த மாஸ் அவன் வந்து சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்சுற மாதிரி கப்ப அப்படின்ற அந்த ஏட்ல இருடா அப்படின்ற மாதிரி அந்த மாஸ் சீனை வந்து எப்படி ஒரு ஸ்கிரீன்ல வைக்கணுமோ அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன்ல வச்சிருக்காங்க. ஆப்வியஸ்லி அங்க விளங்குது. இது ஏதோ வந்து சும்மா ஒரு கேங்ஸ்டர் மனுக்கு சொல்றதுக்கோ இப்படி அந்த 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 கேங்ஸ் அந்த இதுல சொல்ற மனுக்கோ இந்த வியூல பார்த்துட்டு அவர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அவரை மட்டும் வச்சு ஒரு இந்த மாதிரி ஒரு டார்க் ஒரு இதுல கொடுக்குற நேரம் ஓடி காற்று அத மிஸ் பண்ண கூடாதுடா. காட்டுறேன். இது 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 பாருங்க, இதெல்லாம் பா இன்னா டெட்டு இன்னா மாதிரி ஒரு வியூ. ஏகே கொண்டாந்து இங்க அடுத்து இதெல்லாம் பார்க்கும்போது விண்டேஜ் அந்த மூவிஸ்ல இருந்து எல்லா மூவிஸும் வந்து இப்படி கண்ணு முன்னுக்கு வந்து நின்றுட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏகே இந்த படம் வெடிக்கும் போல. அலுமா டோலுமா சல்லங்கடி உமாலுமா. சரி ஓகே, என்னெல்லாம் பண்ணக்கூடாதோ. ஏய் அந்த ஸ்கிரீனே ஏகேக்கு கிஃப்ட் அப்படி இருக்குது. சில சமயங்கள் அதெல்லாம் பண்ணணும் பேபி. இது வேற லெவல் அடி. டாக் அந்த அந்த கேன் அந்த இது கஃப்மான் இது மாதிரி ஒன்று இருக்கும். அதுக்கு இது சரியா, இதுல என்ன நீங்க பாயிண்ட் ஆஃப் வியூல எடுக்கிறீங்களோ தெரியல. நீங்க எந்த வேணாலும் பிஓல எடுங்க. ஆனா அவர் உட்காந்துருக்க அந்த சேருக்கும் உட்காந்து ட்ரெஸ்ஸுக்கும் ஸோ அந்த ஒரு கேங்ஸ்டர்னா அந்த ஒரு திமிரு, அந்த ஒரு மென்டாலிட்டி, அந்த ஒரு எல்லாத்தையும் அந்த எடுத்து வச்சவன்னு சொன்னார். அந்த விஷயம் நான் வந்து தெரியுமா, அதை வச்சுட்டு எவனா வேணா வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அந்த ஒரு விஷயம், அந்த மென்டாலிட்டி, அந்த ஒரு இது வந்து கண்ணு முன்னுக்கு வந்து நிற்கும் போது அந்த ஸ்கிரீன்ல அந்த விஷயத்த காட்டும் போது இட்ஸ் அ பிளாஸ்டிங் இந்த பிக் ஸ்கிரீன் சொல்லுவேன். இந்த சீன் எல்லாம் வந்து பிக் ஸ்கிரீன்ல தரமான அடியா இருக்கும். ஸோ April 10th இது வெடிக்கும். வேற லெவல்ல வந்து இந்த சீன் இருக்குமா இருக்கும். ஸோ கேங்ஸ்டருக்கான அத்தனை பொருத்தமா வச்சு ஒரு மாசா வந்து ஒரு கேங்ஸ்டரோ என்ன அந்த மாதிரி அந்த ஒரு இதை வச்சு கொண்டாந்து அவர் வந்து தனியா அந்த அந்த இடத்துல வச்சுக்கிட்டு அந்த சேர்ல உட்காந்து கெத்தா மாசா போட்டு யாரா அப்படின்ற மாதிரி எவன் வேணாலும் வாங்கடா செய்க சம்பவம் ரெடி, சம்பவம் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரிக்க இந்த லுக் இருக்கு தெரியுமா, அந்த லுக்கு திமிரு
அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவான் தெரியுமா? தட்ஸ் அந்த கண்ணை பாருங்க. எவன் வேணா வா, சம்பவம் ரெடி. ஏகே ஜிவி 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 ஹாவ் டு தேங்க்ஸ் ஜிவிக்கு அப்படின்ற மாதிரிக்க பிஜிஎம்மா இருக்கும், சாங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து போட்டு கொளுத்தி போடு வெடி அப்படின்ற மாதிரி இருக்குது. பாருங்க. ஓ பிளாஸ்டிங் வேற லெவல் கிராஃபிக் அப்படின்னு சொல்லலாம். விஎஃப்எக்ஸா இருக்கட்டும், கிராஃபிக்கா இருக்கட்டும், கிராஃபிக் கால மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், என்னமா பண்ணி வச்சிருக்காங்க. என்னடா வேற லெவல்ல நீங்க கொடுத்துருக்கீங்களா? அத கலர் மேனேஜ்மெண்ட் எல்லாம் பாருங்க இங்க நான் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த பேக்ரவுண்ட் கலருக்கும் அந்த மேலுள்ள ஷேட் கலர்ஸ்க்கும் அந்த கம்ப்ளீட்டா எவ்வா போங்கடாடே செஞ்சு விட்டீங்க ஒரு டீசர்ல வச்சேன். இது 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 வந்து என்னத்துக்கு சொல்றாருன்னு ஏகே ஃபேன்ஸ் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். பாருங்க ஏகே ஃபேன்ஸ், எஸ் யோலா வந்து மிஸ் யூ. அந்த ஏகே பாக்குறதுக்கு, இப்படி ஒரு ஏகே பாக்குறதுக்கு நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஸ் மாமே, தேங்க்ஸ் மாமே. ஏப்ரல் 10th பிளாஸ்டிங் மாமே அப்படின்ற சொல்ற மாதிரிக்கு வந்து வேற லெவல்ல வந்து டிசியோன் ஏப்ரல் 10th. எஸ் குட் பேட் அக்லி. எவ்வா ஒரு டீசரை கொடுத்தாங்க, நம்மள வச்சு செஞ்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எஸ் மாமே, ஏப்ரல் 10th வந்து வெடி சார வெடி ஏகே ஃபேன்ஸ்க்கு வந்து see you again. தலை நீங்க இப்படி பார்க்கல அப்படி பார்க்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. எல்லாத்தையும் கொண்டாந்து நம்மள அதிக் ரவிச்சந்திரன் கொண்டாந்து ஒரே மூவில குட் பேட் அக்லி 3மே வச்சுட்டு போயிட்டாரு. ஸோ நீங்க வந்து அதெல்லாம் வந்து அழகா போயிட்டு பார்க்கலாம். அவரை வந்து A2 இதடா நீங்க வந்து இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க, எல்லாத்தையும் ஒரே மூவில பார்க்கணுமா அப்படின்ற மாதிரிக்க வந்து இந்தாங்கடா அப்படின்ற மாதிரிக்க ஒரு சர வெடி, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரிக்க வந்து சர வெடி ஒரு ஸ்கிரீன் பிளேயோட வரப்போ வராரு அப்படின்ற மாதிரிக்க வந்து உண்மைக்கு தெரியுது. ஏன்னா வந்து இதுல வந்து முக்கியமா சொன்னா கலர் மேனேஜ்மெண்ட், ஸ்கிரீன் பிளே, கிராஃபிக், விஎஃப்எக்ஸ் அண்ட் சவுண்ட் மிக்சிங் அண்ட் சவுண்ட் அப்படின்றது வந்து முக்கியமா இங்க இருக்கணும். ஏன்னு சொன்னா அந்த போற சவுண்ட்ஸ்க்கும் அந்த மிக்சிங் கலர்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் வந்து வேற லெவல் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஜிவி அல்டிமேட் பண்ணிட்டாப்ல. அவர் வந்து செய்க இதுல வேற மாதிரி இருக்குது ஏகேகே அப்படின்னு சொல்லி ஒரு கொண்டாட்டமா கொண்டாந்து கொடுத்துருக்காரு ஏகேகே அப்படின்னு சொல்லி தனியா. அண்ட் தென் தான் வந்து ஒவ்வொரு ஸ்கிரீன் பிளே வியூ அண்ட் ஸ்கிரிப்ட் அதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து செதுக்கி வச்ச அண்ட் டீம்ஸ் அண்ட் வந்து டைரக்டர் ஆப்வியஸ்லி அதிக் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு வந்து ஏகே சார்பாக ஒரு பெரிய தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னா ஒரு டீசர் கொடுத்தீங்க வந்து ஆமான் அப்படியே ஒரு ஃப்ளை அப்படியே பிளாஸ்டிங் அப்படியே பார்க்கும்போது டே இதை தாண்டா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், கடைசியில் இது வந்துருச்சேன்டா, இது போதும்டா எங்களுக்கு அப்படின்ற மாதிரிக்க வந்து அட்டி சர வெடி வேற லெவல் போ அப்படின்ற மாதிரிக்க வந்து செய்கை கொடுத்துட்டாங்க ஏப்ரல் 10th அப்படின்ற மாதிரிக்க. அண்ட் ஏகே ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் அப்படின்ற நேரம் அந்த விஷயத்த சொல்லணும். ஸோ அகெயின் தேங்க்ஸ் டு அதிக் ரவிச்சந்திரன். ஸோ ஆப்வியஸ்லி சொன்ன மாதிரி தான் ஏகே ஃபேனுக்கு மாதிரி தான் எடுத்திருக்காரு. நீங்கள் ஏகே ஃபேன்னா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபேனாக பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிக்க. ஏன்னா கேரக்டர்ஸ் அப்படின்றது வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காரு. ஒரு வின்டேஜ்ல இருந்து கரண்ட் லுக் மட்டும் ஃபுல்லா வந்து செய்க தரமான செய்க வெறி கொண்ட ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னா ஸ்டார்டிங் டு எண்டிங் வந்து அப்படியே வந்து பிச்சி கிச்சி அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தியேட்டர்ல வந்து நான் சொன்ன மாதிரி தான் பிளாஸ்டிங் வேற லெவல்ல வந்து சார வெடியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மா நான் சொல்லுவேன். அண்ட் வந்து வேற மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்ல போறேன். அண்ட் இந்த மூவி ஏப்ரல் 10th வேற செய்ய போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல போறேன். ஸோ கடைசியில் அந்த சொன்ன அந்த வேர்டா இருக்கட்டும் ஏகே. ஸோ வந்து இப்படி தானடா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஸோ வில் see you soon அப்படின்ற மாதிரி எஸ் சூன் மாமே
போயிட்டு பார்ப்போம் என்னமா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இது. ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. இன்னைக்கு வந்து பிளாஸ்டிங் வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து வேற லெவல்ல வந்து நான் என்ஜாய் பண்ணேன்னு சொல்லலாம் இந்த டீசருக்கு. ஸோ நீங்க ஒரு ஏகே ஃபேனா இருக்கட்டும், யார் ஃபேனா இருக்கட்டும், பட் வந்து உண்மையா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்துச்சு டீசர் அப்படின்ற மாதிரிக்கு. அண்ட் ஏகே ஃபேன்ஸ் உங்களுக்கு என்ன செலிப்ரேஷன் மூடா இருக்கும் சொல்லி எனக்கு தெரியும். ஸோ ப்ளீஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க அது எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரிக்கு நான் ஈகலி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு ஏகே ஃபேன்ஸ் என்ன சொல்ல போறீங்க அப்படின்ற மாதிரிக்கு இதை பத்தி. ஸோ பிளாஸ்ட் பண்ணுவோம், வேற லெவல் பண்ணுவோம். சூன் April 10th we also waiting to மம்மே அப்படின்னு சொல்லிட்டு இத்தோட வீடியோ முடிக்கிறேன். டாடா பாய், see you இன்னொரு பங்கமான ஒரு வீடியோல. டாடா பாய், see you, bye. பாத்தீங்களா?